ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் லெசன் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் செகண்ட் சம்மை நம்ம பார்ப்போம். எங்கேருந்துன்னா என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி புக்கில் இருந்து. ஸோ எக்ஸாம்பிள் சம் 1.2 கொஷின் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் தேர் இன் எ கப் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கப் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு குட்டி கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியினுடைய மாஸ் எவ்வளோ, வாட்டருடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம். ஸோ எவ்வளோ அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் 250 கிராம். புரியுதா? ஸோ இவ்வளோதான் அதில் கொடுத்துருக்காங்களா. ஹவு மச் பாசிட்டிவ், ஓகே. இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஓகேவா, ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் தேர் இன் எ கப் ஆஃப் வாட்டர். நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சின்ன கப் அப்படிங்கிறனால ஒரு 250 கிராம் நம்ம அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ 250 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேபி நமக்கு அது வந்து ஆஃப் லிட்டருக்கோ, சரி ஆஃப் கப்புக்கோ இல்லை வந்து ஃபுல் கப்புக்கோ நம்ம எடுத்துக்கலாம். சரி, கவனிங்க இப்போ. ஸோ மாஸ் ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 250 கிராம், அதாவது 1/4 கிலோ கிராமில் சொல்லணும் அப்படின்னா. புரியுதா? இதில் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 0 தான் வரும். புரியுதா? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா 10 பாசிட்டிவ் 10 நெகட்டிவ் அப்படிங்கும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அப்போ ஈக்குவல் டு என்ன ஆகிடும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். ரைட், இங்கே கவனிங்க. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் தி வாட்டர். நெக்ஸ்ட்டு, ஸோ வாட்டர் அப்படின்னு சொன்னதுனால இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா H2O தானே. 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அப்போ இதனுடைய மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர், மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் மாஸ் ஆஃப் தி வாட்டர் என்ன அப்படின்னா H2O தானே. அப்போது இதனுடைய மாஸ், ஹைட்ரஜனுடைய மாஸ் 1ன்னு நமக்கு தெரியும். 2 ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது 2 × 1 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ 2 × 1. அடுத்து என்ன இருக்குது, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுடைய மாஸ் நம்பர் நமக்கு தெரியுமே, எவ்வளோ, அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் வந்து 16. ஸோ அப்போ 16 × 1, ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் இன்ட்டு அதனால 1 அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ 2 × 1 2 + 16 × 1 16 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 18 கிராம். அப்போது என்ன அர்த்தம், 250 கிராமில் புரியுதா எவ்வளோ மாலிகுலர் மாஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 18 கிராம்ஸு. அப்போது 2 கிராம் இருக்கு இல்லையா நமக்கு, என்னது, மாட்டனுடைய மாஸ் இருக்குது, மாலிகுலர் மாஸ். அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 250 / 18 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். எதாவது டிவைட் பண்ண போகிறோம், இங்கே ஒரு கிராம் இருக்குது, இங்கே ஒரு கிராம் இருக்குது, 2 கிராமையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 250 கிராமில் எவ்வளோ மாலிகுலர் மாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு மாலிகுலர் மாஸ், அதாவது ஒரு கிராமுக்கு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு கிராமுக்கு என்னன்னு தெரியும். ஒரு கிராமுக்கு கண்டுபிடிச்சி அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18.33 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிராம் வருமா சார்னா இங்கே எதுவும் வராது, சரியா. 18.33. அடுத்தது இந்த 18.3 கூட புரியுதா எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, அதாவது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிக்யூல் எத்தனை மாலிக்யூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 6.02 × 10⁻³ சரி, மைனஸ் கிடையாது, பாசிட்டிவ். 6.02 × 23ங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு தான் என்ன தெரியும் நமக்கு, அந்த வாட்டரில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும். ஸோ 18.33 × 6.02. ஸோ 2ஆல் பண்ணிங்க அப்படின்னா 6 6 16 1 3 அப்படின்னு வரும். 0 அப்படிங்கும்போது 0 0 0 இன்னொரு 0. அடுத்து 6ஆல் பண்ணிங்க அப்படின்னா 18 + 1 19 48. ஸோ அப்போ 49 அப்படின்னு வரும். அடுத்தது இங்கே 6, அப்போ 10. ஸோ 6 6 6 + 18 14 1 10 13 1 10 1 1 1. புரியுதா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ கூட இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1103,466. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ மாலிகுல்ஸ் இன்ட்டு என்ன இருக்குது, ஒரு 23 அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துருச்சு. புரியுதா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 18 × 6 அப்படிங்கும்போது நமக்கு ரவுண்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஓகேவா,
48. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இதுதான் பாயிண்ட்டை நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஏன்னா 3 டிஜிட் அப்படிங்கும்போது அங்கே வச்சுக்கலாம். அப்போ என்ன வருது 110.3466 into 10^3 மாலிக்யூல்ஸ் வந்து அதில் இருக்கு. மாலிக்யூல்ஸ் இன் வாட்டர். அப்போது இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது. இதோட நமக்கு முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதில் எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 அதாவது 10 அட்டாமிக் நம்பர் என்னது, எப்படி 10 வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன், புரியுதா? ப்ளஸ் அட்டாமிக் நம்பரை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும் 8. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ 10 புரோட்டான். 10 எலக்ட்ரான் இருக்குது, 10 புரோட்டான் இருக்கு இல்லையா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ்னா மீதி எவ்வளோ இருக்கும், அதாவது டோட்டல் வேல்யூஸ் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிடலாமா? புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ இந்த வேல்யூ கூட ஸோ 1034 நான் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டூ 23 இன்டூ, ஸோ நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் 10 தான், புரோட்டான் எடுத்துக்கிட்டாலும் 10 தான். ஓகேவா? நம்ம புரோட்டான் எடுத்துக்கலாம். புரோட்டானுடைய சார்ஜ் என்னது 1.6 into 10⁻−19. ஸோ எலக்ட்ரானாக இருந்தாலும் அதே சார்ஜ் தான், புரோட்டானாக இருந்தாலும் அதே சார்ஜ் தான். நம்ம மேக்னிடியூடுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போ 10 into 16 சாரி 1.6 என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 1104 into 10 அப்படிங்கும்போது 16 ஆகிடும். ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 10⁻−19, இங்கே 10 பவர். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 10⁴ அப்படின்னு வரும். ஆமாம் தானே? ரைட். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 110.34 into 16. ஸோ 6 4s are 24. ஸோ 2 18 20 6 2 6 6. அடுத்து 1 அப்படிங்கும்போது 4 3 0 1 1. அப்போ 4 4 5 6 7 1. ஸோ பாயிண்ட் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வச்சுக்கலாம். சரியா? என்ன இருக்குது 110 3 டிஜிட் தள்ளி தானே வைக்கணும். ஆமாம் தானே? ஸோ 1 2 3 அப்படின்னா இங்கே வந்துடும் 176. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176.544 into 10⁴. சரியா? இன்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁴ சார்ஜ் அப்படின் போது நம்ம மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், கூலும் அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் இதை நம்ம இல்லைன்னா லாக் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இஸ் தட் லாக் புக் எங்கே இருக்குது? ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும். லாக் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஒரு தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த நம்பருக்கு லாக் பார்க்கணும் அப்படின்னா லாக் 110.34 ஈக்குவல் டு அதனுடைய கேரக்டர். அடுத்தது லாக் எதுக்கு பார்க்கணும், 16ல் பார்க்கணும். அப்போது இங்கே 1 பாயிண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ என்ன லாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110ல் 34. அப்போ 11ல் 0 பார்க்கணும். 11ல் 0 பார்க்கணும். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0414. அதோட மெயின் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போ 0425 வரும். புரியுதா? அடுத்து 16ல் 0 பாருங்கள் 2041. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 6 4 2 3. அப்போ இதுக்கு அப்படியே ஆன்டிலாக் பார்த்துடலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னா இன்டூ 10⁻3 அப்படின்னு நமக்கு வரும். அப்படியே ஆன்டிலாக் போனோம்னா ஆன்டிலாக் 0.24. 0.24ல் 6 பார்க்கணுமா? 0.24ல் 6 பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மீன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணால் 1764. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த ஆன்சரை மறந்துடுங்க. புரியுதா? இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் கரெக்டு. ஸோ 23ல் 19 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4 இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ பாயிண்ட் நம்ம இங்கே வச்சுக்குவோம். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1.764 into 10⁻3. இங்கே ஒரு 10⁻4 இருக்கு இல்லையா? அப்போ அதில் இருக்கக்கூடிய டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன? ஸோ அப்போ 1.764 into 10⁻7 கூலும். ஸோ இதுதான் அதனுடைய ஃபைனல் ஆன்சர். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும். சப்போஸ் இப்போ நீங்கள் நெகட்டிவ் எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகிடும், இது அப்படியே பாசிட்டிவில் வந்திருக்கு, அப்படியே நெகட்டிவில் நம்ம எழுதும்போது மைனஸ் வந்துடும். அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஒரு டைம் சொல்லிடுறது நல்லா கவனிங்க.
ஸோ 250 கிராம் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிராம். புரியுதா? அப்போ 1 கிராமுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நமக்கு வேணுங்கிறதுக்காக இதை அப்படியே 8 டிவைட் பண்ண போகிறோம். இதையும் டிவைட் பண்ணி இந்த அவகேட்ரோ நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ இன்டூ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு இதில் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கேட்டதுனால ஸோ இந்த வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். புரிஞ்சிருச்சா? பொறுமையாக ஒரு முறை பாருங்கள். புரியல அப்படின்னா இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். நம்ம புக்கில் அப்படியே டேரெக்டாக போடுற மாதிரி போட்டிருப்பாங்க, பேராகிராஃப் மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.